சுபிக்ஷா வியானா சொன்ன பாயிண்ட் கூட சுபிக்ஷா என்கிட்ட க்ளோஸா இல்லாதனால தான் நான் எஃப்ஜே கிட்ட பழகுறேன்னு ஒரு பாயிண்ட் தூக்கி வச்சாங்க. அதனால நான் கேட்குறேன். வியானா எஃப்ஜேயோட பாண்டிங் பத்தி எப்படி இருந்துச்சு? உள்ள இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க அது அவங்களோட பர்சனல். ஸோ நம்ம அதை பத்தி பேச வேணும்னு நினைக்கிறேன். ஓகே. இல்ல இருந்தாலும் வெளியில நாங்க நிறைய ஒரு விஷயங்கள் நாங்க பார்த்திருப்போம். சுபிக்ஷா வியானா சொன்ன பாயிண்ட் கூட சுபிக்ஷா என்கிட்ட க்ளோஸா இல்லாதனால தான் நான் எஃப்ஜே கிட்ட பழகுறேன்னு ஒரு பாயிண்ட் தூக்கி வச்சாங்க. அதனால நான் கேட்குறேன். வியானாக்கும் உங்களுக்கும் ஒரு பயங்கரமான பாண்ட் ஒன்று இருந்துச்சு. நடுவில் அந்த பாண்ட் இல்லாம போறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு? நான் என்ன யோசிச்சேன்னா, சரி மேபி நம்மளோட கேம் அஃபெக்ட் ஆகக்கூடாது, ஓகே, நம்ம ரொம்ப வந்து ஃப்ரெண்டுக்காகன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்து அப்படிலாம் பண்ணுற மாதிரிலாம் ஆயிடக்கூடாது. ஸோ நம்ம அதில் ஒரு லிமிட் வச்சுக்கணும் சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சேன். அண்ட் நீங்கள் அந்த டைமில் விலகி போகிற டைமில் தான் வியானாவும் எஃப்ஜேவும் கொஞ்சம் க்ளோஸ் ஆன டைமு. அண்ட் நீங்களும் போய் நிறைய கூட சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த டைமில். வியானா எஃப்ஜேயோட பாண்டிங் பற்றி எப்படி இருந்துச்சு? உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க அது அவங்களோட பர்சனல். ஸோ நம்ம அதை பற்றி பேச வேணும்னு நினைக்கிறேன். ஓகே. இல்ல இருந்தாலும் வெளியில நாங்க நிறைய ஒரு விஷயங்கள் நாங்க பார்த்திருப்போம். சுபிக்ஷா வியானா சொன்ன பாயிண்ட் கூட சுபிக்ஷா என்கிட்ட க்ளோஸா இல்லாதனால தான் நான் எஃப்ஜே கிட்ட பழகுறேன்னு ஒரு பாயிண்ட் தூக்கி வச்சாங்க. அதனால நான் கேட்குறேன். இது சொன்னாங்களா? ஆமா, உங்ககிட்ட ஆமா. சொன்னாங்க. ஓகே, மேபி இருக்கலாம். மேபி அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் தேவைப்பட்டிருக்கும் போது நான் அந்த ஒரு ஸ்பேஸ், அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துட்டு நான் வெளியே வந்தனால மேபி அவங்களுக்கு ஒரு இது தேவைப்பட்டிருக்கலாம், ஒரு சோல் தேவைப்பட்டிருக்கலாம். ஸோ எஃப்ஜே கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்.